ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சீஸ் பர்ஸ்ட் பீஸா. ஓகேங்களா? டாமினோ ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே பீஸா பண்ணுறோம் அப்படி பீஸா பிரெட் இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஸ்ட்டு வந்து ப்ராப்பரான ஈஸ்ட்டு, நல்ல ஆக்டிவான ஈஸ்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா வரும். நம்ம வந்து ஹோம் பேக்கர். ஸோ ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஈஸ்ட் வேண்டாம். பேக்கரியில் இருக்கவங்க தான் ஃப்ரெஷ் ஈஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதில் ஆட்டா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது ரெண்டு ஈஸ்ட், ஒன்று இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, இல்லைன்னா இன்னொன்று ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். ஸோ இதுதான் இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோரி பேனுடைய இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டுக்கும் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டை நார்மலாகவே வந்து டைரெக்டாக போட்டு மாவு வந்து நீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்ன்றது ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் பண்ணுவாங்க. பட் இன்ஸ்டண்ட்டுக்கும் ஆக்டிவ்க்கும் என்ன கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டையும் நம்ம வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இன்னும் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ரெண்டாவது வந்து கம்பெனி, எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறதுன்னா, நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சேன் இந்த க்ளோரி பேன். ஏன்னா யூஸ் பண்ணுறது க்ளோரி பேன், அப்படி இல்லைன்னா ப்ரெஸ்டீஜுடைய இன்ஸ்டன்ட் ரைஸ்ட். ஓகே, இது ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த சில கம்பெனிஸ் இருக்குது, ப்ளூ பேர்டு, அது மாதிரி 1-2 சின்ன கம்பெனிஸ் பேக்கே குட்டியாக ஒரு 20 rupees 30 அதெல்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி நல்ல ஈஸ்ட் வாங்கிக்கோங்க. இது நார்மலாக உங்கள் லோக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா வந்து எசன்ஸ் மார்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி க்ளோரி பேனோட இன்ஸ்டன்ட் ரைஸ்ட் இருக்கு. இதுவே வந்து அவங்க சின்னதாக வந்து இது வந்து 500 கிராம் பேக்கு. ஓகேங்களா? 50 கிராம் பேக்கு அவங்களே வந்து இதை பிரித்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈஸ்ட் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ ஈஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ரெண்டாவது டோ வந்து நம்ம வந்து இந்த ஈஸ்ட்லாம் போட்டு பிசையும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வந்து நமக்கு நல்ல ஒரு நம்ம வந்து வாட்டர் வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கெல்லாம் வந்து நீட் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். நம்மளோட மாவு வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து சப்பாத்தி பதத்துக்கு அளவுக்கும் இருக்கக்கூடாது. நல்லா பவுலில் ஒட்டுற அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த மாவு பிசையணும். ரெண்டாவது நல்லா இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு 15 to 20 minutes நீட் பண்ணணும். இந்த நீடிங் எதுக்காக பண்ணுறோன்னா, இந்த ஈஸ்ட் நல்லா இதுவாகி இன்கார்பரேட் ஆகி நமக்கு வந்து நல்ல க்ளூட்டன் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த வந்து நமக்கு அந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, டோ டபுள் த சைஸ் ஆகிறதெல்லாம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ரெண்டாவது ஈஸ்ட்டை வந்து நம்ம டிசால்வ் பண்ணோன்னா மெயின் வந்து வாட்டர் சில்லுன்னு இருக்கக்கூடாது, ஓவர் சூடாகவும் இருக்கக்கூடாது, லூக் வார்மாக இருக்கணும். லூக் வார்ம்னா வெது தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெது தண்ணியில் தான் நம்ம இதை வந்து டிசால்வ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து தண்ணி எப்போவுமே வெது தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸில் மைதாவை வந்து போட்டு வச்சுருக்கேன். நான் இதனோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து ஈஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. இது கூட சுகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அண்ட் லூக் வார்ம் வாட்டர், அதாவது வெது தண்ணி. ஓகேங்களா? ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். இது கூட வந்து லைட்டாக மைதா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, டிசால்வ் ஆகட்டும். ஓகே, இது வந்து ஒரு 5 to 10 minutes. ஓகே, இப்படி ஓரமாக இருக்கட்டும், வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸில் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, மைதா வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 250 கிராம் கூட கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 2 பிஞ்ச். ஓகே, பட்டர் வந்து இது வந்து நம்ம பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேணும். ஸோ ஹாஃப் வந்து இதில் போட்டுக்கலாம், ஹாஃப் வந்து நம்ம நீட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம நீட் பண்ண இதில் நம்ம பவுல்லே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் தான் வச்சு நல்லா நீட் பண்ணணும். ஸோ நீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிச்சன் பிளாட்ஃபார்ம் க்ளீன் பண்ணிட்டு பண்ணுங்க, இல்லைனா இந்த மாதிரி சிலிக்கான் மேட் வச்சு யூஸ் பண்ணுங்க, இல்லைனா கிச்சன் பிளாட்ஃபார்ம்னு வச்சிருப்பீங்க இல்லையா, ஸ்டீல்லாம் வருது, அந்த மாதிரி இடத்துல வச்சு நல்லா க்ளீனான இடத்துல நீட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த சப்பாத்தி உருட்டுறோம்ல, அதுலலாம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்லா வந்து நம்ம நீட் பண்ண தேய்க்கணும், ஒரு 15-20 மினிட்ஸ் தேய்க்கணும். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் அந்த மாவை. அதனால கொஞ்சம் நமக்கு பெருசாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இடத்துல நீங்கள் வந்து நீட் பண்ணுறது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் நான் பாதி சேர்த்துக்கிறேன். வாட்டர் வந்து இதுக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டானா ஒரு 60% ஆஃப் வாட்டர் இதுக்கு தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது பண்ணியாச்சு. நம்மளோட ஈஸ்ட் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஈஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நுரையா இருக்கா? ஸோ இந்த மாதிரி வரணும். இது மாதிரி வந்தால் தான் கரெக்டான ஃபார்ம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் தான் நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஓகே நல்லா வந்து க்ளீனாக எல்லா ஈஸ்ட்டுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம நீட் பண்ணலாம். ஸோ இந்த டூல் வந்து நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக மாவு பிசைறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இது ஆட்டா நீட் பண்ணுற டூலை நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து வாட்டர் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 60 to 60% நமக்கு தேவைப்படும். நம்மளாம் வந்து ஸ்டிக்கியான டோ வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுவே வந்து பாருங்க நல்லா ஒரு ஸ்டிக்கியான டோ தான் வந்திருக்கு நமக்கு. கண்டிப்பாக இந்த டூல் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தராவது கேட்பீங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டேன்னா, என்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கே இப்போ தான் ரீசெண்டாக இந்த டூல் பற்றி தெரியும். ஸோ நான் வாங்கியிருந்தேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து கரெக்டான வாட்டர். இது உங்களுக்கு தெரியுதுங்களா? வாட்டர் இது அங்கங்கே அப்படியே இப்படி எடுத்தால் இப்படி பாருங்கள் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 60% ஆஃப் வாட்டர் 250 கிராம் நீங்கள் வந்து வாட்டர் எடுத்தீங்கன்னா, சாரி 250 கிராம் மைதாக்கு உங்களுக்கு குறைஞ்சது 60% அப்படின்னும் போது ஒரு 150 கிராம் வந்து வாட்டர் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிலிக்கான் பேடில் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் கண்டினியூஸாக வந்து நீட் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு கொஞ்சமாக மைதா கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான் சைடில் நீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பட்டர். ஓகேவா? பட்டர் வந்து ஃபைனலாக தான். ஸோ நீட் பண்ணுறது இப்படி தான். ஓகேவா? நான் வந்து என்னோட உடன் பிளாட்ஃபார்ம்லேயே போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக இது வந்து நம்ம கிச்சன் பிளாட்ஃபார்மில் போட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ உங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து க்ளீனாக இருந்தால் எதில் வேணாலும் போடலாம். அப்பப்போ டஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பண்ண வந்து உங்களுக்கே தெரியும். இது நல்லா வந்து அந்த ஸ்டிக்கினஸ் போய் நம்ம வாட்டர் இத்தனைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக்கினஸ் போய் உங்களுக்கு வந்து நல்லா பால் மாதிரி உங்கள் கையில் வந்து வரும் இது. ஓகேவா? நல்லா வந்து பண்ணுங்க. நீங்கள் 15 மினிட்ஸ் கூட டைமர் இனிஷியலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஓகே ஸோ அப்பப்போ கொஞ்சமாக, ரொம்பவும் போடாதீங்க, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக.
மெயின் இந்த இடத்துல தான் உங்களுடைய இது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து நீட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த பட்டர் இருக்கு இல்லையா, இந்த பட்டரை வந்து கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பட்டர் போட்டோன்னா கொஞ்சம் ஸ்குவீஸியாக இருக்கும். அகைன் உங்களுக்கு இது வந்து சரியாக வரும். ஓகேவா? ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த பேலன்ஸ் இருக்க பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஃபைனலாக பால்ஸ் மாதிரி நல்லா ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வரும். ஓகேங்களா? நடுவில் மைதாவையும் நம்ம போட்டு டஸ்ட் பண்ணணும். மைதா வந்து ஜஸ்ட் இவ்வளோ தான், ஒரு ஜஸ்ட் இப்படி எடுத்திங்கன்னா இப்படி. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நான் நீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய இது வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா இவ்வளோ ஸ்மூத் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இது டபுள் த சைஸ் ஆகிற வரைக்கும் இதுக்கு ப்ரூஃபிங் சொல்லுவாங்க, இது டபுள் ப்ரூஃப் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இதுலேயே கொஞ்சமாக மைதா அண்ட் கொஞ்சமாக மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இதை இப்படியே வந்து மூடி வச்சிடலாம். நல்ல ஒரு டவல், காட்டன் டவல் எது வேணாலும் போட்டு இல்லை இது போட்டு மூடி வச்சிருங்க. இது வந்து நல்லா டபுள் த சைஸ் ஆகட்டும். இது நம்மளுடைய டெம்பரேச்சர் பொறுத்து இருக்கு. லைக் நமக்கு ரொம்ப ஹாட்டான இதில் வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே டபுள் த சைஸ் வரும். இதே விண்டராக இருந்ததுன்னா ஒரு 45 மினிட்ஸ் கூட ஆகலாம். சம்டைம்ஸ் சம்மர்லேயே நீங்கள் எந்த அளவுக்கு நீட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது டபுள் த சைஸ் ஆகிறதுக்கு ஆகும். ஸோ இது ப்ராப்பராக டபுள் த சைஸ் ஆனோன்னா நான் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய இதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நம்மளுடைய பீஸா டோ. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு கொஞ்சம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு இந்த மாதிரி பீஸா பேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக எயிட் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து பேன் பீஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது இந்த மாதிரி பீஸா தான். இந்த மாதிரி ஜல்லடியாக விற்கும். நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க பீஸா பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அலுமினியத்தில் வாங்கிக்கோங்க. இது வந்து 10 இன்ச்சு. ஸோ இதில் 12 இன்ச் இருக்குது, 14 இன்ச், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது 10 இன்ச்சில் தான். ஸோ அதனால் நான் இதை எடுத்துருக்கிறேன். மெல்டட் பட்டர் எதுக்குன்னா நம்ம பீஸாவோட பேஸ்லையும் கீழே நல்லா தடவறதுக்கும், ரெண்டாவது வந்து நம்ம ஃபைனலாக பேக் பண்ணும்போது அந்த எட்ஜில் எல்லாம் வந்து இதை நல்லா தடவினாதான் வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும். அதுக்காக மெல்டட் பட்டர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பீஸா டபுள் ப்ரூஃப் ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து அதை ஒரு 240 கிராம் 240 கிராமாக பிரிக்க போகிறோம். ஏன்னா இது சீஸ் பர்ஸ்ட் பீஸா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ரெண்டு பீஸா பேஸ் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸா பேஸ் வச்சு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சீஸ், உங்களால் எந்த அளவுக்கு சீஸை நிரப்ப முடியுமோ அதில் நிரப்பணும். சீஸ்க்கு ஸ்ப்ரெட்டு நான் அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த சீஸ் இது வந்து போட்டு நம்ம ரோல் பண்ணணும் இல்லையா, அந்த சப்பாத்தி மாதிரி திரட்டுறதுக்கு. இதுக்கு வந்து கார்ன் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ன் ஃப்ளார் வேறு, கார்ன் மீல் வேறு. ஓகேங்களா? இந்த மாதிரி மக்காச்சோளம் மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த இது தான் யூஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சோண்டு மைதா. ஓகே, ஸோ இது திரட்டுறதுக்கு கீழே வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ மைதா எடுத்தாச்சு. அண்ட் செகண்ட் வந்து சீஸ் பர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ சீஸ் பர்ஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீஸ் ஸ்ப்ரெட்டு, க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட்டு. ஓகேவா? அமுலோடைய சீஸ் ஸ்ப்ரெட் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஸ்பைசி கார்லிக்னு இருக்குது. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளெயின் சீஸ் ஸ்ப்ரெட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கார்லிக் ஸ்மெல் நல்லா தான் இருக்கும், எப்படியும் நம்ம பீஸா சாஸ்லையும் யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் தென் சீஸ் ஸ்லைஸு. ஓகே, இது வந்து மோசிரோலா சீஸ், மில்கி மிஸ்டோடைய மோசிரோலா சீஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் நார்மல் ப்ராசஸ்டு சீஸோட க்யூப்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து நம்ம பீஸா பேஸ் வந்து டபுள் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ணலாம். சாரி, நம்ம பீஸா வந்து நான் வந்து அந்த டோ வெளியில உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, நல்லா டபுள் த சைஸ் ஆயிடுச்சுன்னுட்டுன்னு. ஸோ அந்த சைஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து டோ எடுத்து ரெண்டாக வந்து பிரித்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? டபுள் த இது எடுத்திருக்கேன். மொத்தம் 500 கிராம். ஸோ 250 பிரிச்சுக்கோங்க. பிரித்து இந்த மாதிரி வந்து நம்ம ரொட்டி வந்து இது பண்ண போகிறோம், ரோட்டி மாதிரி தரட்ட போகிறோம். இந்த பேஸோட
இதுதான் பேஸா வச்சு. ஓகேங்களா? சாரி, ரொம்ப ரொம்ப சாரி, நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகேங்களா? ஒண்ணுமே கிடையாது. அந்த டோ வந்து நான் வந்து 30 மினிட்ஸ் வச்சு டபுள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டபுள் ஆனோடனே நீங்க எடுத்து அமுத்தி கிமுத்தெல்லாம் வேணாம், எடுத்து அப்படியே வந்து 2ஆ கட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைஸ் டோ வந்து நான் இங்க வச்சிருக்கேன். ஓகேவா? இன்னொரு பக்கம் இன்னொரு சைஸை வந்து இதுல வச்சிருக்கேன். இது டோட்டலா 500 கிராம் டோ வரும். நார்மலா டாமினோஸ்ல வந்து கையிலேயே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இம்ப்ரெஷன்ஸ் கொடுப்பாங்க. சில இதுல வந்து ரோல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரோல்லே பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் டைமும் நம்ம வந்து இது பண்ண போறோம். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து இது பண்ண தெரியும், டோ நல்லா ரவுண்டாக வர தெரியும்னா நல்லா அழகாக பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரவுண்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு அந்த ரவுண்டு கரெக்டாக வர்றதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல, நல்லா புசு புசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலேயே போயிடுச்சு இல்லையா? ஸோ இதை நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து இந்த இதை எடுத்து போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த மாதிரி நாளாக திரட்டிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நல்லா நல்லா கிரீஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் உள்ள. ஓகேவா? அதுக்கு தான் நல்லா பட்டர் வச்சு ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிடுங்க. ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, பட்டர் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை எடுத்து வைக்கும்போது ஜஸ்ட் இப்படி ஒரு கார்னர் வச்சுட்டு பிரித்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பீஸா இது வந்து கரெக்டாக மிங்கிள் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கரெக்டுங்களா? இப்போ அடுத்த பேஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னையும் திரட்டி வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட். ஸோ நான் வந்து இப்படி கட் பண்ண உடனே ஜஸ்ட் இப்படி தான் பண்ணேன். ஓகேங்களா? அதை நான் இந்த இதுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். பண்ணி எதுக்குன்னா இந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது. அப்புறம் பேக் ஆகி வரும்போது அந்த இடம் தனியாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக ஸ்பிளிட் அப் ஆகும். அதுக்காக தான் வந்து எப்போவுமே வந்து இந்த பிரெட்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரே பக்கமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணி விட்டுப்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா சரியாக போயிடும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து மக்காச்சோளம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மக்காச்சோளம் கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நார்மலாக வந்து இப்படி இப்படின்னு வச்சு நம்ம இதில் வந்து பீஸா இதில் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். பண்ணலாம், ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணலாம். பட் நான் அதை நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எப்படின்றத பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து திரும்ப நம்ம வந்து ஒரு டபுள் த சைஸ் ஆற வரைக்கும் செகண்ட் ப்ரூஃப் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. ஓகே, இன்னும் ஆகலை. ஏதாவது நீங்கள் உருட்டுற இடம் வந்து தடியாக இருந்துச்சு, தடியாக இருக்க மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க, இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இது ஆல்மோஸ்ட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு கார்னர் எல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ இப்போ நம்மளுடைய செகண்ட் இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா
ஒட்டாததுக்கு இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக இது நம்ம கீழே இருக்கும்போதே பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த க்ளீனாக வந்து அந்த பீஸா வந்து இதுவாகி வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் இதுலேயும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பீஸா பிரெட் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய கிச்சன் இதெல்லாம் வந்து இதுவாக தான் இருக்கும். பட் டோன்ட் வரி, நமக்கு பட் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். ஓகே, ட்ரிக் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் இது இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீஸ் பிரெட். ஸ்பாச்சுலா இல்லைன்னா கையில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. சென்டராக பண்ணுங்க, ரொம்ப பண்ணாதீங்க. பிகாஸ் இங்கே ஃபோல்டு பண்ணுவோம், நம்ம கார்னரில் ஃபோல்டு பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் pizza slice. Pizza slice. ஓகேங்களா? கேர்ஃபுல்லாக வைங்க, கவர் கிவர் இருந்துற போது செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நான் 2 பீஸா ஸ்லைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சீஸ் பர்ஸ் ரொம்ப விரும்புகிறவங்க ஒரு 3-4 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் வந்து ஒரு ப்ராசஸ்டு சீஸு. இது வந்து ப்ராசஸ்டு சீஸ். ஓகேங்களா? இப்போ ப்ராசஸ்டு சீஸும் நான் நடுவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு, கார்னர்லாம் வேண்டாம் ஏன்னா இது சென்டரில் பண்ண போகிறது. அண்ட் தென் மாசிரோலா சீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நெக்ஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் பேஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸை வந்து இதில் வைக்க போகிறோம். ஸோ எட்ஜில் வந்து வாட்டர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இது லைட்டாக இப்படி டச் பண்ணிட்டோன்னா அது ஈஸியாக ஸ்டிக் ஆகும். இல்லைன்னா அந்த ஸ்டிக் ஆகலைன்னா ரெண்டாக வரும். ரெண்டாவது வந்து இந்த இதெல்லாம் வந்து சீஸ் இதெல்லாம் இதுவாகும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய இதுவாயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் இப்படி உங்களுக்கு ஸ்டிக் ஆகலைன்னா அந்த இடத்துல வாட்டர் வச்சு பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு கரெக்டாக நான் ஸ்வெல் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எந்த இடம்லாம் உங்களுக்கு இதுவாக இருக்கோ ஸோ இப்போ இது அகெயின் நான் வந்து டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே வந்து செகண்ட் ப்ரூஃப் வைக்க போகிறேன். ஓகேவா? அதுக்குள்ளே இதுக்கு மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்குலாம் நம்ம என்னென்ன தேவையோ ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் பீஸா சாஸையும் தடவிக்கிறேன். பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு கூடவே சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீஸா சாஸ் விற்கும். ஸோ பீஸா சாஸ் விற்கிறவங்க அதை வந்து வாங்கி இது பண்ணிக்கோங்க. ஓகே, சென்டரில் மட்டும் ரொம்ப சுட சுட பீஸா சாஸ் பண்ணி வைக்காதீங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ இது அகைன் வந்து ப்ரூஃப் ஆகட்டும். ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் நல்லா இதுவாகட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து இதுக்கு வேண்டியதை ஃபில் பண்ணி நம்ம பீஸா செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து தனியாக வச்சுட்டேன்.
ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து நம்மளோட பீஸா வந்து நல்லா டபுள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேங்க. மேலே எதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டேன் அப்படின்னா அது வார்மாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பீஸா சாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது அகெயின் வந்து இதுக்கு மேலே பீஸா இது மொசிரோலா சீஸும் இதுவும் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து செகண்ட் ப்ரூஃப் பண்ணும்போதே உங்களுடைய ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க பேக் மோடில். ஓகேங்களா, 180 டிகிரி செல்சியஸ் பேக் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து நல்லா டபுள் ஆகிடும். ஸோ இப்போது அண்ட் இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 180 டிகிரியில் வந்து ஒரு 10 மினிட்ஸும் 250 டிகிரியில் அனதர் 10 மினிட்ஸ் வந்து இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதை வந்து அதே ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரியில் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணுவீங்க. அதாவது 10 மினிட்ஸ் ப்ரீஹீட்டட் ஓவனில் 10 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 10 மினிட்ஸ் வந்து 250 டிகிரியில் பேக் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு பீஸா லவராக இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பீஸா இது சீஸு. ஓகேங்களா, எங்கள் வீட்லேயே பீஸா லவர் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். பட் இந்த இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ கார்னிஷிங். ஓகே, இது சீஸ் பர்ஸ்ட் பீஸா. சும்மா கலர் கலராக வச்சோன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் பன்னீர். ஸோ நம்மளுடைய சீஸ் பர்ஸ்ட் பீஸா, அதுலேயும் இது பேர் ஃபார்ம் ஹவுஸ் பீஸான்னு சொல்லுவாங்க. நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய சாய்ஸ். இன்றைக்கி நான் சிம்பிளாக பண்ணுறேன், ஆலிவ் ஆட் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பீஸாவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, பன்னீரும் வீட்டில் பிடிக்குன்றதுனால நான் நிறைய வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாகவும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து 180 மினிட்ஸ். ஓகே, 180 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவனில் நான் கீழே இருக்க ரேக்கில் வைக்கணும். சென்டர் ரேக் கிடையாது, கீழே இருக்கணும் உங்கள் ரேக்கு. புரியுதுங்களா? 1 2 3 இருந்ததுன்னா 1ல் வைங்க, 1 2 3 4 இருந்ததுன்னா 2ல் வைங்க. ஓகேங்களா, உங்களுடைய ரேக்கு. நம்ம நார்மலாக கேக்குக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இது சென்டர் ரேக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் பீஸாக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழே இருக்க ரேக்குக்கு தான் யூஸ் பண்ணணும். எதுக்காக மேலேயோ சென்டரோ போவேன்னா, இந்த பீஸா அது சீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். ஓகே, மெயின் நமக்கு இந்த ஹீட் கம்மியாக இருக்கணும் மேலே இருக்கிறது. ஓகேவா, இந்த மெல்டட் பட்டர் சைடில் பண்ணிக்கோங்க. ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா வந்து ப்ரௌனிஷாக வர்றதுக்காக. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இதை நான் பேக் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளுடைய சீஸ் பர்ஸ்ட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கார்னர் எல்லாமே கூட ப்ரௌனிஷாக ஆயிருக்கு. உங்களுக்கு இன்னும் டார்க் ப்ரௌனிஷாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் டார்க் ப்ரௌனிஷாக ஆகிடும். அதே மாதிரி பீஸா வந்து நீங்கள் வெளியே எடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் அந்த கார்னர்ஸ் வந்து நமக்கு ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நார்மல் ஆகும். இதில் நான் இன்னொரு டிப் ஆட் பண்ணுறேன். நார்மலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த பீஸா பண்ணிடுறேன் இல்லையா, பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆறிட்டதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளேருந்து எடுக்க முடியும். இது வந்து ஸ்டிக்கின் இப்போ வந்து நல்லா ஹீட் எப்படி நம்ம கேக் டீமோல்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம இதை எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டு நம்மளுடைய மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு இல்லையா, ஸோ நார்மல் ஹீட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி மைக்ரோவேவ் ஓவனில் நான் வந்து ஒரு நிமிஷம் வச்சு எடுப்பேன். எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். புரியுதுங்களா? நம்ம ஓடிஜியில் பேக் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஓவனில் ஒரு நிமிஷம் இல்லை 30 செகண்ட்ஸ் திரும்ப அதில் வச்சு எடுத்திங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக செம சாஃப்டாக அந்த கார்னர்லாம் ஆகிடும். இது ஒரு டிப்பு. இது வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே இப்போ நான் உடனே சுட தான் எடுக்கிறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வெளியில் போகிற வேலை, அதனால் நான் உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் சூடாக எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அடியில் கொஞ்சம் ஒட்டிக்கும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பாருங்கள் அடியிலே வந்து சீஸ் பர்ஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? ரெண்டாவது வந்து பீஸா கட் பண்ணுறதுக்கான ரோலர் இருக்கும். ஸோ அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கட்டருங்க, அது தேவை கிடையாது. அதெல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்காதீங்க. இனிஷியல் டைமுக்கு நமக்கு அது தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி வந்து நைஃப் இருந்தாலோ ஏதோ இருந்தாலும் இதை கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இது ஜஸ்ட் 4 பீஸ் தான் கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ 4 பீசஸ் நான் கட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஒரு இது எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து உங்களுக்கு கட் ஆகி வருதுன்னு சொல்லிட்டேன்னு. ஓகே, இன்னும் நம்ம வந்து அமுல் டைஸ்டில் வந்து உங்களுக்கு இந்த சீஸ் விற்கும். அமுல் டைஸ்டு மோசிரோலா சீஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அப்படியே அந்த எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும். நார்மலாக நம்மளோட மில்கி மிஸ்ட் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து அமுல் டைஸ்டு சீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீஸ் நான் வாங்கி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைச்சதை வச்சு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து சீஸ் பர்ஸ்ட் பீஸா. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் வாயில் ஒரு டைமும் அந்த சீஸ் தான் வந்து இதுவாகும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.